வணக்கம் நண்பர்களே, அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் அருள்மிகு எழுத்தறிவிக்கும் எழுத்தறிநாதர் கோவில். அந்த கோவிலை பத்தி தான் பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். அகத்தியருக்கு தமிழ் இலக்கணத்தை எடுத்துரைத்தவர் திரு இன்னம்பரில் எழுந்தருளி இருக்கும் ஈசன். அகத்தியருக்கு தமிழ் இலக்கணத்தை போதித்ததால் எழுத்தறிநாதர் என்று அழைக்கப்படுகிறார். நமக்கெல்லாம் தமிழ் இலக்கணத்தை வடித்து கொடுத்தவர் குருமுனி அகத்தியர். அந்த அகத்தியருக்கு தமிழ் இலக்கணத்தை எடுத்துரைத்தவர் திரு இன்னம்பரில் எழுந்தருளி இருக்கும் ஈசன். இங்குள்ள ஈசனின் திருநாமம் ஐராவதேஸ்வரர் என்பதாகும். அகத்தியருக்கு தமிழ் இலக்கணத்தை போதித்ததால் எழுத்தறிநாதர் என்று அழைக்கப்படுகிறார். வடமொழியில் அட்சரபுரீஸ்வரர், அட்சரம் என்றால் எழுத்து என்று பெயர். ஒரு முறை துர்வாச முனிவரின் சாபத்திற்கு ஆளானது. இந்திரனின் வெள்ளை யானையான ஐராவதம். சாபம் பெற ஐராவதம் இத்தல ஈசனை வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்றது. அதனால் இத்தல இறைவனுக்கு ஐராவதேஸ்வரர் என்று பெயர். இனன் என்றால் சூரியன் என்று பொருள். சூரியன் இத்தல ஈசனை நம்பி வழிபட்ட ஊர் என்பதால் இனநம்பூர் என்று பெயர் பெற்றது. காலப்போக்கில் இதுவே மருவி இன்னம்பூர் என்றாயிருக்கிறது. இத்தலத்தில் சூரியன் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி 31ஆம் தேதி, புரட்டாசி 12ஆம் தேதி, பங்குனி மாதம் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் எழுத்தறிநாதரின் மீது தன்னுடைய சூரிய கதிர்களை வீசி வழிபடுகிறான். இந்த நாட்கள் ஆலயத்தில் சூரிய பூஜை திருவிழா போல் கொண்டாடப்படுகிறது. ஆலய அமைப்பு. இந்த ஆலயத்தில் மூலவர் எழுத்தறிநாதர் மிக பெரிய வடிவில் கம்பீரமாக கிழக்கு நோக்கி லிங்க வடிவில் சுயம்பு மூர்த்தியாக ருத்ராட்சர பந்தலின் கீழ் அருள் புரிகிறார். கருவறை கோஷ்டத்தில் பீட்சடானர், தட்சணாமூர்த்தி, அர்த்தநாதீஸ்வரர், பிரம்மா, துர்க்கை ஆகியோர் உள்ளனர். முருகப்பெருமான், தட்சிண கைலாயலிங்கம், காசி விஸ்வநாதர், விஷாலாட்சி, மகாலட்சுமி, சண்டிகேஸ்வரர் ஆகியோர் தனி சன்னதியில் வீற்றிருந்து அருள்கிறார்கள். இத்தல எழுத்தறிநாதரை வழிபட்டு 27 நெய் தீபங்களை ஏற்றினால் கல்வியில் சிறந்து விளங்கலாம் என்கிறார்கள். ஆதி காலத்தில் அகத்தியருக்கு எழுத்தறிவித்தவர் இத்தல இறைவன் என்பதால் கல்வியில் சிறந்து விளங்க இத்தல இறைவனை வழிபட்டால் சிறப்பான வெற்றியை பெறலாம். ஈசனின் கருவறை விமானம் கஜபிருஷ்ட வடிவில் இருக்கிறது. விமானத்தின் கிழக்கு புறம் ஈசன், அம்பாள், சுதன்மன் மற்றும் சோழ மன்னனின் சுதை சிற்பங்களும் உள்ளன. இந்த ஆலயத்தில் உள்ள பைரவரை தேய்பிறை அஷ்டமி நாட்களில் பால், பன்னீர், விபூதி, சந்தனம் மற்றும் பஞ்சாமிர்தம் போன்றவற்றால் அபிஷேகம் செய்வதுடன் நெய் தீபம், மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டால் கடன் உடற்பிணிகள் அகலும். ஆலயத்தின் தெற்கு சுற்று சுவரில் சிலை உருவில் நடராஜர் எழுந்தருளியுள்ளார். மாத திருவாதுரையும் மார்கழி மாத திருவாதிரையும் இந்த கோவிலுக்கு வெகு சிறப்பாக நடைபெறும். இங்குள்ள நடராஜர் சிலை கடலில் இருந்து கிடைத்ததாக கூறுகிறார்கள். இவரை மாத திருவாதிரை நாட்களில் அபிஷேகம் செய்து வழிபட்டால் சகல செல்வங்களும் வளங்களும் இல்லத்தில் நிறையும். எழுத்தறிநாதரின் வாசல் அருகே 4 திருக்கரங்களுடன் தெற்கு நோக்கியபடி சௌந்தரநாயகி என்னும் நித்திய கல்யாணி அம்மன் திருமண கோலத்தில் எழுந்தருளியிருக்கிறாள். இந்த அன்னையை செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் எலுமிச்சைப்பழ தீபம் ஏற்றி வழிபட்டால் வெகு விரைவில் தடைகள், தோஷங்கள் விலகி திருமணம் நடைபெறும் என்கிறார்கள். எலுமிச்சை பழத்தின் மேற்புறம் சிறு துளையிட்டு சாற்றை வெளியிட்டு பின்பு அந்த துளை வழியாக சிறிது நெய் விட்டு துளையின் திரியை நுழைத்து தீபம் ஏற்ற வேண்டும். எலுமிச்சை பழத்தை 2ஆக வெட்டக்கூடாது. கிழக்கு நோக்கி 5 நிலை ராஜகோபுரம் உள்ளது. ராஜகோபுரத்தின் வலதுபுறம் தெற்கு நோக்கியபடி 4 திருக்கரங்களுடன் கையில் ஜபமாலையை ஏந்தி தவக்கோலத்தில் மற்றொரு அம்பாள் சுகந்த குந்தலாம்பிகை அருள்பாலிக்கிறார். அழகிய மனம் பொருந்திய கூந்தலை கொண்டவள் என்பது இந்த அன்னையின் பெயருக்கான பொருள். பூங்கொம்பு நாயகி என்றும் அன்னை அழைக்கப்படுகிறார். மகா மண்டபத்தில் நவகிரகங்கள் உள்ளன. புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி 10 நாட்கள் திருவிழா நடைபெறுகிறது. கல்வி பயில தொடங்கும் முன்பும் குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கும் முன்பும் இத்தலம் அழைத்து வந்து
பரப்பிய நெல்லில் ஓம் அச்சச்சர புரீஸ்வராய நமக என்று குழந்தைகளின் விரலை பிடித்து எழுத வைக்கிறார்கள். இப்படி வித்யாபியாசத்தை தொடங்கும் நிகழ்ச்சி இந்த ஆலயத்தில் தினமும் நடைபெறும் நிகழ்வுகளில் ஒன்றாகும். குறிப்பாக சரஸ்வதி பூஜை, விஜயதசமி நாட்களில் குழந்தைகளை கூட்டி வந்து ஈசனை வழிபட்டு வித்யாபியாசத்தை தொடங்குவது அதிக அளவில் நடைபெறுகிறது. சரஸ்வதி பூஜை, விஜயதசமி நாட்களில் இன்னம்பர் எழுத்தரிநாதரை குடும்பத்துடன் வழிபட்டு பள்ளி கணக்குகளை மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கை கணக்குகளையும் சரி செய்து கொள்ளலாம். பக்தன் உருவில் வந்த பரமன் சுதன்மன் என்னும் சிவபக்தன் இன்னம்பர் எழுத்தரிநாதரை அனுதினமும் வழிபட்டு வந்தான். அவன் இன்னம்பர் ஆலயத்தின் நிர்வாக கணக்கு வழக்குகளையும் கவனிக்கும் பொறுப்பில் இருந்தான். ஒருமுறை அந்த பகுதியை ஆண்டு வந்த சோழ மன்னன் இன்னம்பர் கோவிலின் வரவு செலவு கணக்குகளை தன்னிடம் சமர்ப்பிக்குமாறு சுதன்மனுக்கு கட்டளையிட்டான். சுதன்மனும் ஆலய கணக்கை எடுத்துக்கொண்டு போய் மன்னனிடம் சமர்ப்பித்தான். ஆனால் அந்த கணக்கு வழக்குகளில் மன்னனுக்கு ஐயம் ஏற்பட்டது. நாளைய பகல் பொழுதுக்குள் என்னிடம் சரியாக இன்னம்பர் ஆலய கணக்குகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டான் சோழ மன்னன். எந்த இடத்தில் கணக்கில் தவறு செய்தோம் என்று தெரியாத நிலையில் மனக்குழப்பம் அடைந்தான் சுதன்மன். பின்னர் எழுத்தரிநாதரின் கருவறை முன்பாக அமர்ந்து சிவபெருமானை நினைத்து துதித்தான். தன் வேதனையை, தனக்கு வந்திருக்கும் துன்பத்தை களைய வேண்டி பிரார்த்தித்தான். மறுநாள் சுதன்மன் மன்னனை சந்திக்க சென்றான். அவனை பார்த்தும் மன்னன், இன்று காலையிலே இன்னம்பர் ஆலய கணக்கு வழக்குகளை என்னிடம் மிக சிறப்பாக ஐயமுற விளக்கிவிட்டீர்கள், பிறக்கென்ன என்று கேட்டான். சுதன்மனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அப்படியா? ஒன்றுமில்லை என்றபடி எழுத்தரிநாதரின் ஆலயத்திற்கு வந்தான். அங்கேயே ஓரிடத்தில் படுத்து கண்ணயர்த்தான். அப்போது அவன் கனவில் தோன்றிய ஈசன், பக்தா, நான் தான் உன் உருவில் மன்னனிடம் சென்று ஆலய கணக்கு வழக்குகளை ஒப்படைத்தேன் என்று கூறி மறைந்தார். எழுத்தரிநாதரின் அருட்கருணையை நினைத்து தன் கடைசி காலம் வரை அவரது கோவிலே வழிபட்டு பின்பு சிவலோக பதவி அடைந்தான் சுதன்மன். கும்பகோணம் சுவாமிமலை வழிப்பாதையில் புளியஞ்சேரிக்கு வடக்கே 3 கிலோமீட்டர் தூரத்தில் இன்னம்பர் திருத்தலம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் மிக அருகாமையில் திருப்புறம்பயம் சாட்சிநாதர் ஆலயமும் இருக்கிறது. கும்பகோணத்தில் இருந்து வடமேற்கே 6 கிலோமீட்டர் தூரம் சென்றால் இன்னம்பர் திருத்தலத்தை அடையலாம். கல்வி அறிவில் குறைவாக இருக்கக்கூடியவர்கள் வழிபடும் தலமாக இந்த கோயில் விளங்கி வருகிறது. சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயிலாக இந்த எழுத்தரிநாதனார் கோவில் திகழ்ந்து வருகிறது. சிவபெருமானின் தேவாரம் பாடலில் இருக்கக்கூடிய 274 கோயில்களில் இது 45வது கோவிலாக திகழ்கிறது. பேச்சு சரியாக வராத குழந்தைகளுக்கு இங்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும், பேச்சு திறமை வரும். மூலவர் எழுத்தரிநாதர், தாயார் நித்திய கல்யாணி சுகந்த குந்தலாம்பாள், தலவிருச்சம் செண்பகம் மரம் பலா, தீர்த்தம் ஐராவத தீர்த்தம். வழிபட்டோர் சூரியன், அகத்தியர், தேவேந்திரனின் வாகனமான ஐராவதம், சந்திரன். தேவாரம் பாடல்கள் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர். காவேரியின் வடக்கரையில் உள்ள இத்தலம் ஒரு பாஸ்கர சேஸ்திரமாக விளங்குகிறது. அம்பர் என்றால் ஆகாயத்தை குறிக்கும். ஆகாயத்தில் வலம் வரும் சூரியன் இழந்த தன் ஆற்றலை பெற வேண்டி இத்தல இறைவனை பூஜித்துள்ளான். முன் ஒரு சமயத்தில் தான் பெற்ற சாபம் காரணமாக சூரியன் தன்னுடைய பொலிவை இழந்து ஒளி குறைந்து இருக்கும் சமயம் தனக்கு எங்கு சாபம் நிவர்த்தியாகும் என்று யோகிகளிடம் கேட்க, பூர்வ ஜென்ம பாவ நிவர்த்தி தலமாக ஐராவதம் வழிபட்ட இன்னம்பரில் உள்ள சுயம்புநாத சுவாமியை வழிபட்டால் சாபம் நிவர்த்தியாகும் என்று கூறுகின்றனர். இங்கு வந்து சிவபெருமானை தரிசனம் செய்ய முயலும் பொழுது நந்தி, கொடிமரத்துடன் விநாயகர், பலிப்பீடம் ஆகிய சிவபெருமானை மறைக்கவே தன் நிலையை அவர்களிடம் கூறி தனக்கு சாப விமோச்சனம் கிடைக்க உதவுமாறு வேண்டுகோள் விடுக்கின்றார். சூரியனின் வேண்டுகோளுக்கு செவிசாய்த்த நந்தி, கொடிமரத்து விநாயகர், பலிப்பீடம் ஆகியோர் சூரியன் வழிபட சற்று விலகி பலி கொடுத்தனர். நந்தி விலகிய தலங்களில் இந்த தலமும் ஒன்று.
பள்ளியில் சேர உள்ள குழந்தைகள் அட்மிஷனுக்கு முன்னதாக இங்கு வந்து அர்ச்சனை செய்து கொள்ளலாம். இங்கு நெல்லில் எழுத பயிற்சி அளிக்கப்படுகிறது. 5 வயதுக்கு மேல் உள்ள குழந்தைகளுக்கு செம்பருத்தி பூவை தட்டில் பரப்பி எழுத பயிற்சி தரப்படுகிறது. பேச்சு திறமை இல்லாதவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள் நாக்கில் நெல் கொண்டு எழுதப்படுகிறது. இதனால் அறிவு கூர்மை பெறும் என்பது நம்பிக்கை. குழந்தை பாக்கியத்துக்காக இங்குள்ள அர்த்தநாரீஸ்வரருக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்கிறார்கள். ஆடி மாதம் திருக்கல்யாணம், கார்த்திகை, சோமவாரங்களில், நவராத்திரி, திருவாதிரை நாட்களில் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன.